வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா சாக்லேட் லவ்வர்ஸ்க்கும் ஃபேவரட்டாக இருக்க போகுது. ஹாட் சாக்லேட் கேக். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்லைஸ் எடுத்தாலே நீங்கள் சாக்லேட் வாயில் உருகி மெல்ட் ஆகிடும். ஓவன் இல்லாமையே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். நோ ஓவன், நோ எக், நோ மைதா. நான் இங்கே டீட்டெயில்ஸ் இன்க்ரீடியன்ஸில் மைதா காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் மைதா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோதுமை மாவை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் இங்கே காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பெனில் நீங்கள் என்ன இதை லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. கேக் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால இதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக யாரும் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா வேணாலும் மைதா எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. 1 கப் பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுகர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே ஜீனியை பொடி பண்ணிவிட்டு ஜல்லிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முக்கால் கப் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் இதில் சேர்த்துருக்கேன் நான். இது ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த சால்ட்டை நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த மிக்சரை நம்ம நல்லா கலந்துக்கணும். நல்லா இதை நல்லா கலக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த மிக்சர் எப்போவுமே கேக்கில் கலக்கிறப்ப பர்ஃபெக்டாக கலக்கணும். இதில் எந்த கட்டிகளும் வராத மாதிரி நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்த பிறகு பாருங்கள், இந்த மாதிரி கலர் உங்களுக்கு கிடைக்கும். இது பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ கலர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் காய்ச்சின பால் நான் சேர்த்துருக்கேன். எந்த பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மில்க் பவுட்ரு ஒரு பவுல் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர். அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1 கப்புக்கு முக்கால் கப்பு கிட்ட இருக்குது இந்த தயிர். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அன்சால்ட்டட் பட்டர்னு மார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மறந்துடாதீங்க, அன்சால்ட்டட் பட்டரை நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு முக்கால் கப் நான் சேர்த்துருக்கேன் நான். பட்டர் நீங்கள் பார்க்குறப்ப சால்ட்டட் பட்டரும் இருக்கும், அன்சால்ட்டடும் இருக்கும். நீங்கள் வாங்குறப்ப பார்த்து அன்சால்ட்டட் பட்டரான்றதை பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி கேக் ரெசிபீஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப அன்சால்ட்டட் பட்டரை மட்டும் சேர்க்குறப்ப மட்டும்தான் அதோட ஃப்ளேவர் அண்ட் கன்சிஸ்டன்சி பக்காவாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சால்ட்டட் பட்டரில் நீங்கள் கேக் செய்கிறப்ப அது நல்லா உப்பு கச்சு போயிட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்காது. அதனால் நீங்கள் மாட்டில் வாங்குறப்ப அன்சால்ட்டட் பட்டர்னு சொல்லி கேட்டே வாங்குங்க. அதில் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி அன்சால்ட்டட் பட்டராக எடுத்து வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டிகள் வராமல் கலைக்கணும். எப்போவுமே இந்த ரெசிபி கேக் பண்ணுறப்ப கிளாக் வைஸாக மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸாக கலைக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பேக்கிங் சோடாவையும் நம்ம ஆட் பண்ணணும். பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா ரெண்டுமே ஆட் பண்ணணுன்னா கம்பல்சரி ஆட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளெஃபியாக நல்லா கேக் நல்லா கிடைக்கும். இப்போ நான் அதே மாதிரி 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கேன், பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்பூனில் சோடா பவுடர் எடுத்தேனோ அதே ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட வினிகர் அவைலபிளாக இல்லாட்டினா நீங்கள் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆட் பண்ணி கிளாக் வைஸில் நல்லா கலந்துக்கங்க. இப்போ இது மோல்டு இருக்குது. உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. கீழே மறந்துடாமல் பட்டர் ஷீட் போட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த நம்ம கேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை அந்த டின்னில் இறக்கி வைக்கணும். நான் இன்னொரு விஷயம், இதில் நான் பானலியில் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம். இது நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, பானலியில் வச்சு மூடி வச்சாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி சூடாக இருக்கணும். அதுக்கு அப்புறமேல் தான் நீங்கள் இந்த பானலியில் இறக்கி வைக்கணும். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 45 மினிட்ஸாவது இந்த கேக்கை வச்சு நீங்கள் வேக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தியால் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். அதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ கேக் உங்களுக்கு நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு கத்தியில் ஒட்டிச்சுன்னா நீங்கள் திருப்பி அதை
தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் 45 மினிட்ஸ் வரையும் டைம் தேவைப்படும் உங்களுக்கு கேக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஊடல 10 மினிட்ஸ் ஒன்ஸ் திறந்து திறந்து பார்க்கக்கூடாது. அப்போ கேக் வந்து அந்தளவுக்கு வராது. ஒன்ஸ் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நல்ல கன்சிஸ்டன்சியில் கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஹாட் சாக்லேட் கேக் பண்ணக்கூடிய சிரப்பு நம்ம மேக் பண்ணுறோம். அதுக்கு நான் வந்து கொக்கோ பவுடரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ 1 கப் சுகர் பவுடர், இதில் நான் சுகர் பவுட்ரு தான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கார்ன் ஃப்ளோர் வந்து 1/2 ஸ்பூன், அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கோசரம் 1/2 ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதை நான் 2 ஸ்பூன் காஃபி பவுடருக்கு அப்புறம் நான் 1 பவுல் மில்க் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாட் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். காய்ச்சின பாலை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இது லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இங்கே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக ரெசிபி நான் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இது கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இதை வந்து ஒரு கொதி விடணும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வர வரையும் நீங்கள் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து மேலே வந்த உடனே இப்போ நீங்கள் கேஸை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம திருப்பி ஃபைனல் ஸ்டெப்பாக இதில் அன்சால்ட்டட் பட்டர் வருது. இந்த ஹாட் சிரப்பில் நீங்கள் வந்து மார்க்கெட்லலாம் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வீட்டிலே உங்களுக்கு வந்து இந்த ஹாட் சாக்லேட் சிரப்பை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹாட் சாக்லேட் சிரப் கிடச்சிடும். இது ஃபைனல் ஸ்டெப்பாக அன்சால்ட்டட் பட்டர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அன்சால்ட்டட் பட்டரை 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அது கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பன் கேக் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஹாட் சாக்லேட் சிரப், அந்த சிரப்பை இந்த பன்னு மேலே வந்து நம்ம அழகாக அப்படி ஊற்ற போகிறோம். இது சூடாக தான் இருக்குது, சூடாக தான் நானும் இங்கே ஊற்றுறேன். இது பேரே ஹாட் சாக்லேட் கேக், அதனால தான் இந்த சிரப்பையும் சூடாகவே இங்கே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம். இது கொஞ்சம் நேரத்தில் இந்த சிரப் வந்து கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு இறுக்கம் கொடுத்துரும். நீங்கள் எக்ஸஸாக இருந்தாலும் அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். திருப்பி எந்த ஒரு சாக்லேட் ரெசிபி பண்ணாலும் கேக் பண்ணுறப்ப இந்த மாதிரி சிரப் தேவைப்பட்டால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் இங்கே காமிச்சிருக்க மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கேக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இந்த சாக்லேட் சிரப்பை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம கேக் பண்ணுறப்ப நம்ம சுகர் பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால இந்த ஹாட் சாக்லேட் சிரப் பண்ணுறப்ப இதில் வந்து நம்ம சேர்க்குறப்ப இது பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஏன்னா இந்த கேக்கோட அளவு சைஸும் கொஞ்சம் பெருசாக தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற அளவு இங்கே சிரப்பும் நான் பண்ணியிருக்கேன். உங்கள் மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேக் அளவு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்ன பின்ன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இந்த மாதிரி கம்பி இருந்தால் இதால் மெல்லிசான கம்பியால் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதையே நான் இப்படி குத்தி விட்றேன்னா இது மூலமாக உள்ள சாக்லேட் சிரப் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி உள்ளே போகிறப்ப நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்கும். இப்போ இந்த சாக்லேட் சோக்கோ சிப்ஸ் இதுவும் மார்க்கெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது. இல்லை நீங்கள் ஒயிட் கலர் வேணாலும் நீங்கள் ஒயிட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ ப்ரௌன் கலர் இருக்குது, அதனால இந்த ப்ரௌன் சாக்கோ சிப்பை வந்து இது மேலாப்படி இங்கே வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன். நல்லா இப்படி தூவி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக எம்மியாக வீட்டிலையே இந்த மாதிரி ஈஸியாக எந்த வித கெமிக்கலுமே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து இந்த சாக்கோ சிப்ஸை யூஸ் பண்ணி இந்த கேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமையே பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கேக் ரெசிபி. இதே மாதிரி நான் ஒரு கேக் வந்து சந்தோஷ் சமையல் யூடியூப் சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். காஃபி ரஸ்க் சாக்லேட் டெசர்ட் கேக், அந்த வீடியோவும் இருக்குது சந்தோஷ் சமையல் யூடியூப் சேனலில். நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுவும் இன்னும் எம்மியாக டேஸ்டியாகவே இருக்கும். மவுத் வாட்டரிங் டிஷ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த வித கெமிக்கல் இல்லை. மார்க்கெட்டில் வாங்கி கொடுக்காம வீட்டிலையே இந்த மாதிரி சூப்பராக கெமிக்கல் ஃப்ரீயாக உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கேக் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே குஷியாகிடுவீங்க. நம்ம திருப்தியாக நம்ம ஆசைப்படுற பொருளை திருப்தியாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
இது கட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இது மவுத் வாட்டரிங் டிஷ். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கொடுங்க. சந்தோஷம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.